அண்டை நாடான பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவித்து வருகிறது. அது மட்டுமின்றி கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்தும் வருகிறது. பல்வேறு சர்வதேச அமைப்புகளிடம் கையேந்தி கடன் கேட்டு வருகிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் முழுவதும் போராட்ட சத்தங்கள்தான் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் சின்னாபின்னமாகி உள்ளது. மேலும் பாகிஸ்தானின் 8 முதல் 10 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது இந்திய ராணுவம். இதில் 4 முதல் 5 விமானங்கள் அமெரிக்காவின் F-16 மற்றும் சீனாவின் JF-17 ரக போர் விமானங்கள் என தெரிய வந்திருக்கிறது. இது பாகிஸ்தானுக்கு கேவலமோ இல்லையோ சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு பெரும் அசிங்கமாக போனது. உலகம் முழுவதும் ஆயுதங்கள் வாங்க இந்தியா பக்கம் திரும்பி உள்ளது. இந்தியாவை எப்படியாவது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என நினைத்த அமெரிக்கா இந்தியா மீது பல்வேறு பொருளாதார வரிகளை விதித்தது. ஆனால் அதற்கெல்லாம் இந்தியா கட்டுப்படவில்லை. தனது பொருளாதார பாதையை விரிவுபடுத்தி அமெரிக்காவை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது அமெரிக்கா இந்தியாவை கட்டுப்படுத்த வேறு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறது. பாகிஸ்தானை வைத்து இந்தியாவிற்குள் தீவிரவாதிகளை நுழைப்பது மற்றும் போராட்டங்களை நடத்துவதுதான். இதனை அறிந்த இந்தியா தற்போது ஆபரேஷன் சிந்தூர் 2விற்கு தயாராகியுள்ளது. இது அமெரிக்காவிற்கும் சரி பாகிஸ்தானுக்கும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் சர்கிரீக் அரபிக்கடலில் குஜராத் எல்லையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மெலிசாக ஓடும் உப்பு நீர் கழிமுக பகுதி உள்ளது. பார்க்க பிரம்மாண்டமான ஆறு போலவே 96 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்டிருக்கும் இந்த சர்கிரீக் உண்மையில் நீலக்கடலில் இருந்து பிரிந்து வந்த நீலக்கடல். இத்தனை நீளம் இருந்தாலும் இதன் அகலம் வெறும் 8 கிலோமீட்டர் தான். இந்த கரைக்கு வந்தால் இந்தியாவில் குஜராத்தின் கட்ச் பகுதி, அந்த கரைக்கு போனால் பாகிஸ்தானின் சிந்து மாகாணம். இந்த ஏரி யாருக்கு சொந்தம் என்பது சுதந்திரம் வாங்கிய காலத்திலிருந்து தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது. காங்கிரஸ் அரசின் கவனக்குறைவால் இந்திய எல்லைகள் முழுவதும் பிரச்சனைக்குரிய இடங்களாகவே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் குஜராத்தின் சர்கிரீக்கை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் அமெரிக்கா உதவியுடன் பாகிஸ்தானின் சமீபத்திய ராணுவ உள்கட்டமைப்புகள் அதிகரித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானுக்கு நேரடி சவாலை விடுத்திருக்கிறார். அவர் கூறுகையில், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது லே முதல் சர்கிரீக் வரை இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பிற்குள் ஊடுருவ பாகிஸ்தான் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்தன. இருப்பினும் பதிலடி நடவடிக்கையில் இந்திய படைகள் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்பை முழுவதுமாக உடைத்து தாக்கின. இதன் மூலமாக இந்திய படைகள் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்த முடியும் என்ற செய்தியை உலகிற்கு அனுப்பியது. அதேபோல சர்கிரீக்கில் ஏதாவது வில்லங்கம் நடந்தால் கராச்சி வரை வரைபடத்தில் இல்லாமல் போகும். வரலாறையும் புவியியலையும் மாற்றுவோம் என நேரடியாக கூறியுள்ளது. உலக அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது அமெரிக்காவுக்கும் நேரடி சவாலாகவே பார்க்கப்படுகிறது.